ஹாய் டியர்ஸ், இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா ஒரு உருளைக்கிழங்கு பட்டாணி குருமா. குருமானாலே பீன்ஸு கேரட்டு இதெல்லாம் போடுவீங்க. பட் உருளைக்கிழங்கு பட்டாணி மட்டும் போட்டு குருமா செஞ்சு பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும் டேஸ்ட்டு. அதுக்கு தேவையான பொருட்கள் 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, உருளைக்கிழங்கு பட்டாணி நான் ஹாய் டியர்ஸ், இன்றைக்கி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நம்ம என்ன செய்ய போகிறோன்ட்டு. இன்றைக்கி ஒரு சூப்பரான உருளைக்கிழங்கு பட்டாணி போட்டு ஒரு குருமா பண்ண போகிறோம். பீன்ஸு கேரட்டு எல்லா காயும் போட்டு செய்யலாம். ஆனால் வெறும் இந்த உருளைக்கிழங்கு பட்டாணி மட்டும் போடும்போது குருமா வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். அதுக்கு 2 பெரிய வெங்காயம் நான் எடுத்திருக்கேன், 2 தக்காளி மீடியம் சைஸு, உருளைக்கிழங்கு பட்டாணி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பட்டாணி பார்த்திங்கன்னா நான் பட்டாணி சீசன் அப்போ என்ன பண்ணுவேன், பட்டாணி வாங்கி ஃப்ரிட்ஜில் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருவேன். எப்போ வேணுமோ அப்போ தேவையானப்போ எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது பார்த்திங்கன்னா தேங்காய், சோம்பு, 2 பச்சை மிளகா, ஒரு 10 முந்திரி. 10 முந்திரியை கொஞ்சம் நேரம் நீங்கள் ஊற வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் போட்டு பேஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். தேங்காவோட நீங்கள் பச்சை மிளகா போட்டு அரைக்கும் போதே எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு டேஸ்ட் வரும். ஸோ பச்சை மிளகாவை மறந்துடாதீங்க. வாங்க ரெசிபி பார்க்கலாம். ஸோ எண்ணெய் நல்லா காஞ்சதும் 2 பிரிஞ்சி இலை, ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு, ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆகிடுச்சு. இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா 2த்தையும் வதக்குங்க. தக்காளி வெங்காயம் வதக்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டு வதக்குனிங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும். ஸோ கல்லுப்பு யூஸ் பண்ணுங்கள் எப்போவுமே. ஸோ தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்கு பட்டாணி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணலாம். மசாலாஸ் பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள், குழம்பு மிளகாய் தூள், அதுக்கப்புறமா ரெட் சில்லி பவுடர். ரெட் சில்லி பவுடர் காரத்துக்கு இல்லை, சும்மா கலருக்காக தான். ஸோ நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகா வேறு போட்டிருக்கோம் தேங்காயில். ஸோ நீங்கள் காரம் பார்த்து கம்மியாக யூஸ் பண்ணிக்கோங்க. மசாலாஸ் ஒரு 5 நிமிஷம் கலந்து விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா கொதிக்கிட்டோம். நல்லா கொதித்ததும் நம்ம அந்த பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை போட்டு நல்லா ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விடுங்க. லாஸ்ட்டாக கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய உருளைக்கிழங்கு பட்டாணி குருமா ரெடி. ஸோ நம்மளுடைய உருளைக்கிழங்கு பட்டாணி குருமா ரெடி ஆகிடுச்சு. சூடாக நீங்கள் சாதத்தோட வெறும் அப்பளம் வச்சு கொடுத்தீங்கன்னா பசங்க குயிக்காக சாப்பிட்ருவாங்க.